அன்ன வயல் புதுவையல் ஆண்டாள் அலங்கருக்கு பண்ணும் திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாலே நல் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்வாவாய் பாடி அருளவல்ல பல்கையால் நாடினீர் வேங்கடவர்க்கென்ன விதியிந்தா இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்து உத வேண்டி வேதங்கள் ஓதி விருந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடையான் பெற்று. திருவாடிபுரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பெண்ணனாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்க கன்னி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவல்லி வளநாடு வாழியே மண்புதுவை மலர்கோதை மலர்பதங்கள் வாழியே. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாடுமூர் சோதியாய் மணிமாடம் தோன்றுமூர் நீதியாய் நல்ல பக்தர்கள் வாடுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கனூர் பாதங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயன்றும் ஐந்தும் அறியாத மானிடரை இந்த வையம் சுமப்பதுதான் வம்பு. 2ஆம் பாசுரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அன்ன வயல் புதுவை ஆழ்வாரின் ஒரு மகளாய் அவதரித்து பேர் சொல்லும் பெருமகளாய் தலையெடுத்து தெய்வ திருமகள் என்னும் நீடுபுகழ் நிலையெடுத்து பீடுமிகு கொண்ட பெண்ணரசி ஆண்டாள் நாச்சியார். அவள் தரையிலே கிடந்தவள், தமிழாக நடந்தவள், வானத்தை அளந்தவள், அந்த வாசுதேவனையவே மணந்தவள். ஆழ்வார் எவருக்கும் கிட்டாத அனுபவத்தை மொட்டாக இருந்தபோதை அடைந்து எட்டாத உயரத்தில் இலக்கிய சிகரத்தின் சிம்மாசனம் இட்டு அமர்ந்து செந்தமிழ் பாவை அவள். சுருக்கமாக சொன்னால் 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையானால் பிஞ்சியிலே படுத்த பெண் குலத்தின் பிரமிப்புக்கு பெயர்தான் ஆண்டாள் நாச்சியார். அவள் திருவாய் மலர்ந்தருளிய திருப்பாவையில் 2வது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் என்று தொடங்குகிறது. இறைவன் கருணையை பெறுவதற்காக காலை சூரியன் கண்பிடிக்கும் முன்பே பாவை நிலாக்கள் எழுந்து பனிக்குளிரிலே நீராடி நோன்பு நோற்பது பழக்கம் என்றாலும் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை நோன்பை கடந்து ஒரு மாண்பை வெளிப்படுத்துகிறாள் இந்த பாசுரத்தில். ஆயர்குல நங்கையர்கள் அனைவருமே கூடுவது, ஆரவாரம் அலையடிக்க ஆற்று நீரில் ஆடுவது, அழகு மலர் கண்ணனவன் கரும்புகழை பாடுவது என்பதோடு நின்று விடாமல் பொதுநலத்திற்காகவும் புத்தின்ப குரல் கொடுக்கிறாள். வையத்து வாழ்வீர்கள் என்று தொடக்கத்தில் விடிக்கும் முகப்பு சொற்களே உகப்பூட்டுகிறது நமக்கு. இந்த உலகத்தில் உயிர் சுமந்து உடல் கொண்டு இருப்பவர்கள் எல்லோருமே வாழ்கிறவர்கள் ஆக மாட்டார்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வண்ணங்களை கற்றவர்களுக்கு எண்ணங்களை பெற்றவர்களும் தான் உண்மையிலே வாழ்கிறவர்கள். அத்தகைய நன்மக்களாம் பெண்மக்களை எல்லாம் அன்பு மீதூர அடைக்கின்றார் நாச்சியார். வளத்தக்க வாழ்வை நலத்தக்க முறையிலே வகுத்து கொண்டவர்களே வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆற்ற வேண்டிய கடமைகளை சொல்லுகிறேன் கேளுங்கள். இந்த நோன்பு காலத்தின் நோக்கமே இதுதான். நல்லோர்கள் கற்பித்த நன்னெறிகளை போற்றி நாம் வாழ வேண்டும். செய்யத்தகாதவற்றை ஒருபோதும் செய்யக்கூடாது. இறைவனின் திறம் பேசி வாழ வேண்டும் தவிர புறம்பேசி வாழக்கூடாது. நம் செயலால் சிந்தையால் அனைத்து நிலையிலும் அறம் பேச வேண்டும். அனுதினமும் ஐயமிட்டு உண்ண வேண்டும். இல்லை என்று வந்தார்க்கு இயன்றதை தர வேண்டும் என்று பண்பாட்டு படிநிலைகளை பட்டியலிட்டு நம்மை பரவசப்படுத்தும் பாவை அடுத்த சில வரிகளிலே ஆகாயம் வரைக்கும் நம்மை அழைத்து போகிறாள். பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமன் திருவடிகளை பாடி பணிந்து மேற்சொன்ன அறிவுரைகளை மேற்கொண்டால் மட்டும் போதாது. இனிமேல் உமக்கு எமக்கும் நெய்மணக்கும் சோறு வேண்டாம், பருகி மகிழ்வதற்கு பாலும் வேண்டாம். அதிகாலை எழுந்து நீராடுவோம். நீராட்டு முடிந்ததும் அந்த நீல வண்ணனை பச்சை பசுந்தமிழால் பாராட்டுவோம். கவனமாய் கேளுங்கள் கன்னியரே, நம் கண்களுக்கு மை வேண்டாம், குடலுக்கு மலர் வேண்டாம் என்று பிரேமையின் பிடி நின்று பேசுகிறாள் ஆண்டாள். நெய் வேண்டாம், பால் வேண்டாம், மை வேண்டாம், மலர் வேண்டாம் என்றால் என்ன பொருள்? ஆயர்வாடி கண்ணன் வெண்ணெய் களவாடி விளையாடும் மன்னன். அவன் கையெல்லாம் மெய்யெல்லாம் நெய்யாக நடமாடும் ஐயன். அவனையே நாம் அன்பால் அனுபவிக்கும் போது இந்த ஆவின் பால் நெய் எதற்கு? ஆகவே நெய் உண்ணும், அடுத்து பால் உண்ணும். பார்க்கடலிலே பள்ளி கொண்ட பரத்த சாரதி அவன். பார்த்த விழிகளை பார்த்த மாத்திரத்திலே ஈர்த்து கொள்ளுகிற அந்த ஈரநேசன் பார்க்கடல் வாசன். அந்த பார்க்கடல் வாசனே நம் பக்கம் இருக்கையில் வேறு பால் எதற்கு? மெய்ப்பொருளே நமக்கு கைப்பொருளாய் கிடைக்கையில் அந்த பொய்ப்பொருள் எதற்கு? ஆகவே பால் உண்ணும். அடுத்து மையிட்டு எழுதோம் என்கிறாள் மாதர சித்தமிழ். மையோ மரகதமோ மறிகடலோ மழைபகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அடியா அழகுடையான் என்று ஆச்சரியம் பூச்சிரிய நிற்கும் அழகன் அல்லவா கண்ணன். அவன் வாயழகன், தோளழகன், கண்ணழகன். அவனை காண ஒரு ஜோடி கண்கள் போதாது, பல கோடி கண்கள் வேண்டும். நமக்கு இருப்பவைய 2 கண்களே. அவற்றை அகலமாக விரித்து அள்ளி பருகினாலும்
ஒருபோதும் தீராது அந்த கார்மேக வண்ணனின் நாம் கொண்ட மோகம். நிலைமை இப்படி இருக்க நம் கண்களிலே மையெழுதி காண புகுந்தால் மாதேவன் பேரழகு மறைந்து போகுமே. ஆகவே மையிட்டிடுதோம், அது மட்டுமல்ல மலரிட்டு நாம் முடியோம். வாழ்த்த வாய் வைத்த வணங்க தலை வைத்தவன் இறைவன். அந்த தலையில் அவனது தேன் மணக்கும் திருவடி மலர்களை சூடிக்கொள்வதை காட்டிலும் ஒரு சுகம் இருக்கிறதா? இனிமேல் அவனுடைய சுழல் மலர்கள் தான் நமக்கு குழல் மலர்கள். ஆகவே மலரிட்டு நாம் முடியோம் என்று அடுக்கடுக்காய் உணர்ச்சி பிரவாகத்தில் உறுதிமொழிக்கிறாள் பட்டபிரான் கோதை. அறுசுவை உணவும் அழகியல் உணர்வும் அவனுக்கு முன்னால் அற்பம்தான் என்பதை அற்புதமாய் வெளிப்படுத்துகிறாள் சூடி கொடுத்த சுடற்கொடி. அவளின் பாட்டு தரத்திலே பட்டு தெரிக்கிறது பக்தியின் வைராக்கியம். திருப்பாவியின் இந்த 2வது பாசுரத்தில் அருள் அனுபவத்தின் உச்சியில் ஆடுகிறது ஆண்டாளின் மன ஊஞ்சல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.